நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்த பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சிங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான, ஒரு நல்ல ஜைஜாண்டிக்கான உடல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செவலை மாடுங்க. நிறையா நண்பர்கள் ஏன் பதிவு போடல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறீங்க. நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நம்ம தோட்டத்தில் என்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாட்டு மாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. சென்ற வாரம் கூட ஒரு நல்ல பெருங்கூட்டான மயிலை மாடு மற்றும் ஒரு பல் போடாத பூச்சிக்காளை காரிக்காலை விற்பனை செஞ்சோம்ங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மாடுகள், கன்றுகள், காளைகள் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த மேலே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க. ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற செவலை மாடு நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான உடல் கட்டமைப்புங்க. மாடு அப்படியே நேர் நிமிர்ந்து நின்று ஒரு பார்வை பார்த்தால் அந்த காங்கேயமனத்திற்கான ஒரு உரித்தான தோற்றமும் கம்பீரமும் வெளிப்படுங்க. அந்த அளவுக்கு தென்படக்கூடிய ஒரு காங்கேயமன செவலை மாடுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்குங்க 3ஆம் ஈத்து, பல் கடைமொழிப்புங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டுங்க. சென்ற ஈத்து அதனுடைய கறவை திறன் கன்றுக்கு போக நேரம் 3 லிட்டர் கறந்ததாக சொன்னாங்க. நாம் 2.5 லிட்டருக்கு கேரண்டி கொடுக்குறோமுங்க. நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டிற்கு ஒரு நாட்டு மாடு நல்ல ஒரு அழகு தோரணையில், நல்ல கறவை திறனில், நல்ல குணத்தில் தேவைப்பட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாட்டை சூஸ் பண்ணலாமுங்க. அந்தளவுக்கு நல்ல தெளிவான மாடு. இதனுடைய காலை பார்த்திங்கன்னா செவலக்காலைக்கு இனச்சரிக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ மாட்டில் குணத்தில் பார்த்திங்கன்னா பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாமுங்க. ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.